இருக்கு. அந்த தம்பிக்கு நான் சொல்றேன், இதே மாதிரி திமுக பார்த்து சொன்ன பல பேர் ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க ஐயா. இது ரெண்டும் வேற யாரும் இல்லை, இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்துதான் எம்ஜிஆர் இந்த அம்மாவை நடத்தின கட்சியை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கி, இதுல எம்ஜிஆரை வேற கூட்டு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் பேச வைக்கிறாங்க. இது ஜானகி அம்மாவோட அந்த நூற்றாண்டு விழாவில். உண்மையிலே எம்ஜிஆர் என்ன பேசியிருப்பாரு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பித்த இந்த அதிமுக இந்த இயக்கத்தை ரத்தத்தின் ரத்தமான உடம்பிறப்புகள் சிறப்பாக காப்பாற்றியிருந்தீர்கள். ஆனால் 10 முறை தோற்க வைத்து கழுத டான்ஸ் கத்தரும்பான கதையாக 11 தொகுதியில் டெபாசிட் போற அளவிற்கு இந்த கட்சியை கெடுத்து குட்டிச்சவராக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஒரு மெரினா பீச்சில் படித்து கொண்டிருந்த என்னைய இங்கே கொண்டு வந்து ஏன் இந்த வைத்தறிச்சலை பார்க்கறதுக்கு என்னைய கூட்டு வந்தீங்கன்னு தெரியல. இனிமே எவனாவது என்னை அங்கிருந்து கூட்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தொலைச்சிருவேண்டா அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு போயிருப்பார். 10 முறை தோல்விகளை அனுபவித்து 11 தொகுதியில எம்பி தொகுதியில டெபாசிட் போன பிறகு இன்னைக்கு பொதுக்குழுவில் பேசுறாரு, அதிமுக 200 தொகுதியிலேயே வெற்றி பெறும்டா அப்படின்ற. ஜனவரி மாசத்துல இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வர்றாரு. ஏற்கனவே கள ஆய்வுல சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஒன்னொன்னு தங்கமணி ஐயா வந்து அமைதியாக என்ன நீ போயா